ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை நாளைய தினம் பங்குனி உத்திரம். அற்புதமான ஒரு நாள். இந்த இலை மீது இந்த முறை நீங்க ஒரு தீபத்தை ஏத்துறதால பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். அது என்ன தீபம், அதை எப்படி ஏற்றணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது எந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானோட வழிபாடாக இருந்தாலும் மற்ற தெய்வங்களையும் வணங்குறதுக்கு அற்புதமான ஒரு நாள். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஒரு பங்குனி உத்திரத்துல தான் எக்கச்சக்கமான தெய்வீக திருமணங்கள் நடந்தா சொல்லப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு ராமர் சீதை, சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, இவங்களோட தெய்வீக திருமணங்கள் எல்லாமே பங்குனி உத்திர நாள் நடந்ததா புராணங்களை சொல்லப்பட்டிருக்குதான். இந்த நாள்ல இப்படி எல்லா கடவுளையும் வணங்குறது மூலயமா திருமண தடை நீங்கும். திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு வாழக்கூடிய கணவன் மனைவி, அதே மாதிரி திருமண வாழ்க்கை சரியா அமையாம கஷ்டப்படக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு பங்குனி உத்திர நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான கை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள்ல எக்கச்சக்கமான பக்தர்கள் பால் காவடி எடுத்தும் காவடி சுமந்தும் பால் குடம் சுமந்தும் முருகப்பெருமானுக்கு அவங்களோட நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. ஒரு வருடமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நாளை தான் பங்குனி உத்திரமா கணக்கில் எடுத்துப்போம். ஆனா இது எல்லா வருடமும் உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமி சேர்ந்து வருமானு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த வருடத்தை எடுத்துக்கோங்களேன். ஏப்ரல் 10ஆம் தேதி மதியம் 2:11 ஆரம்பிக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:00 வரைக்கும் தான் இருக்கு. ஆனா பௌர்ணமி திதி ஏப்ரல் 12ஆம் தேதி காலையில 4:15 மணிக்கு ஆரம்பிச்சு ஏப்ரல் 13ஆம் தேதி காலையில 6 மணி வரைக்கும் இருக்கு. இப்படி பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சம்பந்தமே இல்லாம வருது. ஆனா இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி விரதம் இருக்கிறதால பங்குனி உத்திரத்தை ஏப்ரல் 11ஆம் தேதி நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சு நீங்க வழிபாடு நடத்தலாம். குறிப்பா முருகப்பெருமானோட போட்டோ சிலைக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து சிவப்பு நிற மலர்களை அலங்காரம் செய்யணும். ஏன்னா முருகப்பெருமான் சிவப்பு நிற மலர்களை ரொம்ப விரும்பக்கூடியவர். நைவேத்தியங்கள் இதான் அப்படின்னு கணக்கு கிடையாது. பால் பாயசம், கேசரி, சர்க்கரை பொங்கல்னு இனிப்புல என்ன நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சாலும் அதை முருகப்பெருமான் மனசார ஏத்துப்பாரு. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால காலைல 10:12 ராகு காலம், மதியம் 3:04 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா நீங்க பங்குனி உத்திரத்துக்கான வழிபாட்டை செய்யலாம். இந்த பங்குனி முடிஞ்சு வரக்கூடிய இந்த சித்திரை மாதம் இருக்குல்ல, புது தமிழ் வருட பிறப்பு. அந்த பிறக்கக்கூடிய தமிழ் வருடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் எல்லா குறைகளும் நீங்கி ஒரு புது வருடமா பிறக்கணும் அப்படின்னா தாராளமா இந்த பங்குனி மாதத்தை நீங்க சிறப்பா வழிபட்டு முடிக்கணும். பங்குனி மாதம் கடைசி மாதமா இருந்தாலும் மங்கள மாதம்னு சொல்லுவாங்க. தமிழ் மாதங்கள்ல கடைசி மாதமா வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்துல கடைசி நட்சத்திரமா வரக்கூடியது இந்த உத்திரம் நட்சத்திரம். ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடியது சித்திரை வருட பிறப்பு. முருகப்பெருமான முறையா வழிபட்டு இந்த பங்குனி மாதத்தை நீங்க முறையா முடிச்சிங்கன்னா சித்திரை மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியை ஏற்படுத்தி நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்து பிறக்கக்கூடிய புது வருடம் ஒரு புதுமையான வருடமா ஏற்படுத்தி உங்க வாழ்வையே வண்ணமயமா மாத்திடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஒரு பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். அதுலயும் முருகப்பெருமானுக்கு தேனும் தினை மாவும் சேர்த்து மாவிளக்கு போட்டு படைக்கிறது கூடுதல் விசேஷம். தினை மாவு அப்படிங்கிறது சூப்பர் மார்க்கெட்லயோ நாட்டு மருந்து கடைகளையோ கட்டாயம் கிடைக்கும். அந்த தினை மாவை வாங்கிட்டு வந்து நீங்க எப்பவும் போல மாவிளக்கு எப்படி தயார் செய்வீங்களோ அதே மாதிரி தயார் செய்து அதை நீங்க முருகப்பெருமானுக்கு மாவிளக்கா போடும்போது என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். முடிஞ்சா முருகப்பெருமானுக்காக 2 தினை மாவிளக்குகள் போடுறது விசேஷம். இது எல்லாமே ஒரு வருடமும் வரக்கூடிய பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீங்க இயல்பா பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை தான். ஆனா இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது நீங்க ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் இருக்குல்ல, இது உங்க வாழ்க்கையவே தலையாக புரட்டி போடக்கூடிய அற்புதமான ஒரு தீபம். அந்த இலை என்ன இலை அப்படின்னா மாவிலை. இந்த இடத்துல நாம ஏன் மாவிலையை பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா, மாவிலைனா வேற ஒன்றும் இல்லை, மாமரத்து இலை தான். பங்குனி முடிஞ்சு வரக்கூடிய இந்த சித்திரை மாதத்துல மாமரத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா மாங்காய்கள் ரொம்ப செழிப்பா காய்த்திருக்கும். அந்த அளவுக்கு மாமரத்துக்கு இந்த சித்திரை மாதம் பங்குனி மாதம் ஒரு செழுமையான மாதம் அப்படின்னே சொல்லலாம். அது எந்த அளவுக்கு செம்மையா செழிப்பா இருக்கோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் செழிப்பா இருக்கணும் அப்படின்னா இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த தீபத்தை மாமரத்து இலை மீது நீங்க ஏத்தணும். ஒரே ஒரு மாமரத்து இலை மாவிலையை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அது மேல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரே ஒரு மண் அகலுக்கு வைக்க போறீங்க. ஆனா அதுக்கு பக்கத்துல முக்கியமான ஒரு பொருள் வைக்க போறீங்க. அதுதான் வெள்ளை மொச்சை. இந்த இடத்துல நாம ஏன் வெள்ளை மொச்சையை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியா பார்க்கறவங்களுக்கு தெரியும். வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு தானியம். வெள்ளிக்கிழமையில சுக்கிரதோஷம் இருக்கிறவங்க சுக்கிரஹோரையில பூஜை கிண்ணத்துல வெள்ளை மொச்சை வச்சு படைக்கிறதால சுக்கிரதோஷம் நீங்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை எத்தனை மணிக்கு வரும்? காலையில 6 மணிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணிலிருந்து 2 மணி, மாலை 8 மணிலிருந்து 9 மணி. இந்த 3 நேரங்கள் தான் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிரஹோரை. இந்த நேரத்துல சின்னதா கிண்ணத்துல கொஞ்சமா வெள்ளை மொச்சை எடுத்து வைத்து நீங்க சுக்கிர பகவானுக்கு படைக்கும் போது சுக்கிரதோஷம் நீங்கும். குடும்பத்துல யாராவது ஒரு நபருக்கு சுக்கிரதோஷம் இருந்தாலும் குடும்பத்தில் கூடிய எல்லா நபர்களுக்காகவும் ஒரே ஒரு நபர் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த வெள்ளை மொச்சை இருக்குல்ல, இதை 6 எண்ணிக்கையில் எடுத்துக்கணும்.
அது ஏன் 6 எண்ணிக்கையில எடுத்திருக்கோம் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த எண் வந்து 6. சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய மந்திரங்கள் எழுத்து வந்து 6. அறுபடை வீடுகள் 6. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6. இப்படி 6ன்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் முருகப்பெருமானுக்கும் தொடர்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்தால 6 எண்ணிக்கையில வெள்ளை மொச்சை எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி தயார் செய்துக்கணும். இந்த தீபத்த எத்தன மணிக்கு ஏத்தலான்னா, மற்ற தீபங்கள்லாம் நீங்க எத்தன மணிக்கு வேணா ஏத்திக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு காலை நேரத்தில பங்குனி உத்திர வழிபாடு செய்ய போறீங்கன்னா, காலை நேரத்தில நீங்க பூஜை செய்து குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, குபேர விளக்கு இத எப்பவும் போல ஏத்திக்கலாம். ஆனா இந்த தீபத்த 3 சுக்கிரவாரை சொன்னோம்ல, காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இரவு 8லேருந்து 9 மணி. இந்த 3 1 மணி நேரங்கள்ல ஏதாவது ஒரு 1 மணி நேரத்த நீங்க பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப விசேஷமானது இரவு 8லேருந்து 9 மணி இருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தில தாராளமா சுக்கிர ஓரை அப்படிங்கிறது உச்சத்தில இருக்கும். பூஜையெல்லாம் முடிச்சு உங்க வழிபாட்டெல்லாம் முடிச்சிடுங்க. உங்க ஓய்வு நேரத்தில இந்த மாவிலைய கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுட்டு, அதில மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து, அதில 6 எண்ணிக்கையில இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி வெள்ளை மொச்சைய வச்சுட்டு, அதுக்கு பக்கத்தில ஒரே மண்ணு விளக்கு வைத்து, நீங்க நெய் தீபம் போட்டாலும் சரி, தீப எண்ணெய் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஆனா மாவிலை மீது தீபம் எரியணும். அதுக்கு பக்கத்தில 6 எண்ணிக்கையில வெள்ளை மொச்சை இருக்கணும். அதுதான் கணக்கு. அந்த நேரத்தில முருகப்பெருமான மனசார வேணும். அடுத்ததா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானோட காயத்ரி மந்திரங்கள் YouTubeல, Googleல நெறைய இருக்கு. அத பார்த்து படிக்கிறது விசேஷம். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில முருகப்பெருமான மனசார பாவிக்கும். அதுல முக்கியமா முருகனோட பாடல்கள் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருமுருகாற்றுப்படைன்னு சொல்லி என்னென்ன பாடல்கள் தெரியுதோ அதை பார்த்து படிக்கலாம். இல்லைனா அந்த பாடல்களை வீட்டுல ஒலிக்க விட்டு கேட்கறது கூடுதல் விசேஷம். குறிப்பா குடும்பத்துல சுக்கிரதோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 1 மணி நேரத்துல சுக்கிர பகவானை மனசார பாவிக்கிறதால, மனசார வேண்டறதால உங்களுக்கு பலவித நன்மைகள் வந்து சேரும். குடும்பத்துல சுக்கிரதோஷம் அடிச்சா பரம ஏழை கூட பணக்காரா மாறக்கூடிய யோகம் கிடைக்கும். அது கூட பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் அவர்களை கிடைக்கும் போது என்ன வரன் வேண்டீங்களோ அது உடனே கிடைக்கும். மாலை 4:15 மணியோட உத்திர நட்சத்திரம் முடிஞ்சிடும். இரவு 8 மணிக்கு மேல தீபத்தை ஏத்த சொல்றீங்க அப்படின்னா அதை பத்தி கணக்கு கிடையாது. ஏன்னா அந்த உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது 4:15 மணிக்கு முடிஞ்சாலும் பங்குனி உத்திரத்துக்கான வழிபாடை நாளைக்கு நீங்க முழுக்க செய்யலாம். அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நிறைய பேருக்கு அவங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். என்னதான் குலதெய்வம் தனியா இருந்தாலும் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க விருப்பத்தை பொறுத்து. அதாவது எந்த காரியத்தை சொன்னாலும் சரி, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அது வெற்றி கிடைச்சாலும் தோல்வி கிடைச்சாலும் சரி, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை அந்த இஷ்ட தெய்வத்தோட பெயரை தான் இருக்கும். அப்படி நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமா இருக்கக்கூடிய யார் தெரியுமா? முருகப்பெருமான் தான். எந்த சோதனைகள் வந்தாலும் நல்ல விஷயம் நடந்தாலும் முருகா அப்படின்னு சொல்லாம இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாத்துக்கும் அந்த நேரத்துல முருகன் ஓடி வந்து உதவி செய்வார். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வழிவகை ஏற்படுத்தி அது தீர்வு கொடுப்பாரு. இது வரைக்கும் வாழ்க்கையில முருகப்பெருமான வழிபாட்டுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல, முருகப்பெருமான இஷ்ட தெய்வமா நினைச்சதுல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பங்குனி உத்திர வழிபாடு ரொம்பவே கை கொடுக்கும். இந்த பங்குனி உத்திரத்துல நீங்க முருகப்பெருமானை எந்த அளவுக்கு மனமுருகி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு நடத்தி பங்குனி முடிஞ்சு வரக்கூடிய இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய புது வருடம் உங்க வாழ்க்கையவே தலைகீழா புரட்டி போட போகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சகல விதமான செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் வாரி வழங்கக்கூடிய முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்திடுவாரு. மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த மாவிலை மீது ஏற்றக்கூடிய இந்த தீபம் இருக்குல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம். இந்த தீபம் ஒரு 1 மணி நேரம் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் விளக்க கொள்ளைய வச்சுட்டு மறுநாள் அந்த வெள்ளை மொச்சையை மட்டும் எடுத்து மொட்டை மாடிகளுடைய காக்கைகளுக்கு தானமா போட்டுருங்க. அந்த அகலுக்கு அப்புறப்படுத்திட்டு அந்த மாவிலைய தண்ணியில விட்டுருங்க. அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது மூலமா ஒரு 10 ரூபாய் லாபம் அடைஞ்சாலும் உங்களுக்கு மட்டும் தான் சேரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.